Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது காலையில் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். போன வாரங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, திருப்பி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. அதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், இப்போ தான் இடையில உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சரியானுச்சு. திருப்பி அதாவது இந்த பனி இந்த குளிர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியா, இப்போ திருப்பி என்னாச்சுன்னா குளிர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அதே மாதிரி அதே கம்ப்ளைண்ட், அதாவது காய்ச்சல் சளி அதே கம்ப்ளைண்ட் திருப்பி வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரில. அதாவது 2 மாதம் கேப்பில், ஆமாம், அந்த உடம்பு சரியில்லாமல் போய் திருப்பி 2 மாதம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி உடம்பு சரியில்லாமே போயிட்டு பார்த்துவாங்க. அதனால நானும் லீவ் போட்டேன், வேலைக்கு போகலை. அதாவது 2-3 நாளாக வேலைக்கு போகலை. பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்குமே ஸ்கூல் லீவ் வேறு விட்டுருந்தாங்க. போன வாரம் ஃபுல்லாகவே ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ நேற்று, ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நேற்றுல இருந்து என்னென்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று இந்த பையன் போகல. சரியா, நானுமே நேற்றுல இருந்து தான் கொஞ்சம் டியூட்டி கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேயா, இப்போ இன்னைக்கு இந்த பையனை கொண்டு விட்டாச்சு. ஏன்னா நம்ம வேலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யார் எங்கே போகிறாங்க, என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் வேலைகள் இருக்கும். சரியா, இப்போ நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் மேடம் வெளியே கிளம்புனாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்யாண வேலையை அலையிறாங்கன்னு சொல்லிட்டு. நேற்று போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு, ஜாமான் வாங்கலை, இப்போ ஜாமான் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. ஜாமான் வாங்குறதுக்காக போயிட்டு ஒவ்வொரு கடையாக போய் பார்த்தாங்க. அதாவது இந்த ஃபர்னிச்சரு, இந்த வீடுகளுக்கு ரெடி பண்ண அந்த என்ன சொல்கிறது, கிச்சனெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த செல்ஃப் மாதிரி. இப்போ அதுக்கெல்லாம் போய் நேற்று போய் பார்த்து ஆர்டர் பண்ணுறக்காண்டி போயிருந்தாங்க. ஆர்டர் பண்ணாங்களான்னு தெரியல. போயிட்டு ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்புறம் நேற்று நைட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கோமா, இன்ஷால்லா இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னுமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சளியெல்லாம் பிடிச்சிட்டு இன்னுமே அது ஒரு அந்தளவுக்கு கிளியர் ஆகலை. ஓகே, ஏன்னா இப்போ பனி இங்கே விழுறதுனால அந்த அளவுக்கு ஒரு கிளியர் ஆகாமல் இருக்குது. சரி ஆயிரும். ஓகே, துவா செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாருமே சரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இன்னைக்கு வேற எதுவும் வேலைகள் இருக்குது, என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. அதாவது வெண்பொங்கல், அது போக சட்னி, சாம்பார் ரெடியாக வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி பொங்கல் இல்லையா, இன்றைக்கி பொங்கலுக்காக இன்றைக்கி வெண்பொங்கல், காலைல டிஃபன் வந்து வெண்பொங்கல் செஞ்சுருக்காப்புல. சரி, சுட ஆகி பிறக்குதா. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ காலைல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பையனை கூப்பிட்றக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு. மணி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மணி 12:39 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போய் வேகமாக போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அவர் மத்தியானத்துக்கு மேலே என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக நம்ம சவுதியில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது 2-3 நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸையும் நம்ம என்னென்னு நம்ம அந்த பையனை கூப்பிட்டு போய் வீட்டில் கொண்டு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா நம்ம என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் பார்த்தீங்களா, சரியான டிராஃபிக். இந்த ஸ்கூல் டைம்னால இந்த ஏரியாவில், எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக் இருக்கும். இப்போ இது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஏரியா, இங்கேயே உள்ள டிராஃபிக்கு. இன்னும் அந்த பையன் ஸ்கூல் பக்கத்தில் போனால் அங்கேயும் சரியான டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக்லாம் கடந்து போய் கூப்பிட்டு வரணும். அவன் வந்துட்டானா இல்லையான்னு தெரில. நீ லேட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா நேராக அவள் அப்பாவுக்கு ஃபோன் போயிடும். ஒரு எங்கள் கஃபீல், எங்கள் ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், என் பையனை போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படிம்பாரு. ஏன்னா ரோட்டில் டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. அது போக இன்றைக்கி கொஞ்சம் நம்மளே இன்னைக்கு கொஞ்சம் லேட் பண்ணி தான் வாரோம். எப்போவுமே நேரமாக வந்துடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னென்னா அந்த இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கனால என்ன சாப்பில் வெண்பொங்கல் வச்சாப்பிலையா. காலைல வெண்பொங்கலை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு படுப்புன்னு சொல்லிட்டு படுத்தனா தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு வீட்டுக்கு அப்படி எந்திரிச்சு கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தாப்புல என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பையனை கொண்டு வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. அவன் உள்ள போயிட்டான். அது போக வரும்போது இந்த மக்தபா போகணுன்னா, மக்தபா அப்படின்னு சொன்னால் இங்கே சவுதி அரேபியாவில் மக்தபா, அதாவது மக்தபா அப்படிங்கிறது அரபி சொல்லு. அந்த மக்தபா அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷ்னரி. நம்ம ஒரு ஸ்டேஷ்னரி சொல்கிறோம் இல்லையா, புக்கு பேனா எல்லாம் நோட்டு புக்கெலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிக்கு போகணும்னு சொன்னாப்புல. அதனால வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டான். இப்போ பார்த்துக்கிங்கன்னா இன்னைக்கு அதாவது ஒரு நியூஸ், அதாவது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 2024 முதல் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு வருபவர்களும் விஎஃப்எஸ் அலுவலகம் சென்று அவர்களுடைய கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களுக்கு விசா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, அதாவது சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வரீங்க இல்லையா, அந்த அவங்கெல்லாம் நம்ம ஊர்ல இது வந்து வேலைக்கு வருபவர்களுக்கு எடுத்துதான் போட்டுருக்காங்க. அடிக்கும்போது நம்ம ஊர்லயே நீங்க போய் விஎஃப்எஸ் அலுவலகம் இருக்கும் இல்லையா நம்ம ஊர்ல, அங்க போய் உங்களோட கைரேகையை வந்து பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பொது ஆணையம் REGA அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 15 முதல், அதாவது இன்னில இருந்து, ஓகேயா, ஜனவரி 15 முதல் இஜார் இணையதளத்தின் டிஜிட்டல் சேனல்கள் மூலம் வாடகை செலுத்தும் நடவடிக்கைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதாவது நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதாவது எப்படின்னா, இனிமேல வந்து அவங்கவுங்க, அதாவது வாடகை வந்து அதிகமாக வசூலிக்காங்க சவுதியில. வீடுகளை ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, அவங்க சௌரியத்துக்குமே வாடகை வச்சுக்கிறாங்க. இதான் ஒரு கணக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதனால இப்போ இடையில ஒரு அறிவிப்பு வந்திருந்தாங்க. என்னன்னா, இனிமேல் வந்து இஜார் மூலமாக தான், அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் தனியாக இருக்குது. அந்த போர்ட்டல் மூலம் இஜார் போர்ட்டல் மூலம் தான் இந்த வாடகை வந்து வசூலிக்கப்படும் இனிமேல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, இஜார் மூலம் அப்படின்ட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதாவது இந்த ரூம் எடுனா இந்த ரூமுக்கு இவ்வளவு, இந்த ரூம்னா இது இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் சிறுசா இருக்குன்னா அதுக்கு தனியா கட்டுப்பாடு வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி வசூலிச்சாங்கன்னா நமக்கு வந்து வாடகை வந்து கரெக்டாக லிமிட்ல போகும். இது அந்த மாதிரி இவெல்லாம் இல்லாதனால என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த வீடு கட்டி வச்சிருக்காங்களே வீடு முதலாளிகள், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க கூட்டவும் குறைக்கலாம் மாட்டாங்க, கூட்டுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கூட்டுவாங்க, வைப்பாங்க, வாங்குவாங்க. அந்த இது வந்து இனிமேல் நடக்காது அப்படிங்கிறனால இப்போ அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட் பொது ஆணையம் REGA ஜனவரி 15 முதல், அதாவது இன்னில இருந்து இஜார் இணையதளத்தின் டிஜிட்டல் சேனல்கள் மூலம் வாடகை செலுத்தும் நடவடிக்கைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இன்னிலிருந்து தொடங்க உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதனால நமக்கு வந்து வாடகைகள்லாம் கொஞ்சம் கரெக்டா ஒரு லிமிட்டோட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜித்தா ஏர்போர்ட்டில் இருந்து மக்காவிற்கு பஸ் சேவை தொடங்கியது. நம்ம இதையுமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தையுமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து மக்காவுக்கு வந்து பஸ் விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அது இன்னும், ஆமா, இது வந்து இப்போ வந்து தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது 13ஆம் தேதி வந்த நியூஸ் இது. 13ஆம் தேதியே இந்த நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து மக்காவிற்கு பஸ் சேவையை தொடங்கியது. பேருந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1:45 AM டு 11:45 PM. சரியா? கட்டண விவரம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 முதல் 17 வயது வரை, அதாவது 2 வயசுல இருந்து 17 வயசு வரை 12 ரியால். ஓகே, 18 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாவே 25 ரியால் முன்பதிவு செய்யன்னு சொல்லிட்டு ஒரு இது, அது என்ன, இணையதள லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்றேன், நீங்க அதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, தீ மூட்டுதல். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, தீ மூட்டுதல்னா நம்ம இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ என்ன செய்வாங்க, சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல குளிரா இருந்துச்சு என்ன செய்வாங்க, தீ மூட்டிட்டு குளிர் காய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு தனியா இடங்கள் இருக்கு. அந்த ஏரியால தான் நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கணும். தீ மூட்டி நீங்க குளிர் காயினா காஞ்சிக்கலாம். அதுக்குன்னு தனியா இடம் இருக்கு. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும். நீங்க கண்ட இடத்துல நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பூங்காலையோ நீங்க பாட்டுல உங்க சௌரியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து 3000 ரியால் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமாயிங்க. மற்ற எந்த இடத்துலயும் நம்ம ஊர்ல இது பண்ண மாதிரி ஒரு லைட்டா குப்பையை போய் எரிச்சு கொஞ்சம் குளிரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சு செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 3000 ரியால் வரைக்கும் ஃபைன் விழும். ஓகே, அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜை முன்னிட்டு உம்ரா விசாவில் சவுதி அரேபியா வருவதற்கு கடைசி நாள்
அதாவது ஹஜ்ஜி இப்போ வரக்கூடிய வரும் இல்லையா, வருவனீங்கனால இப்போ ஹஜ்ஜிக்கு முன்னாடி இந்த ஹஜ்ஜி வந்துட்டு இருந்துச்சுன்னா உம்ராவை நிப்பாட்டிடுவாங்க, உம்ரா விசாவை நிப்பாட்டிடுவாங்க. அதனால இப்போ ஹஜ்ஜி வர்றதுக்கு இந்த உம்ரா விசாவில் சவுதி அரேபியா வருவதற்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 மே 2024 கடைசி நாள். ஓகேயா, 23 மே மாதம் 23ஆம் தேதி. அதாவது இந்த வருஷம் 2024 மே மாதம் 23ஆம் தேதியோட கடைசி நாள் ஆகுது. அதாவது 15 துல்கதா 1445, 15 துல்கதா 1445. ஓகேயா, உம்ரா விசாவில் வந்தவர்கள், உம்ரா விசால வந்திருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, வந்தவங்க வந்து சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற கடைசி நாள், சவுதி அரேபியாவில் வந்து வெளியே கிளம்புறதுக்கு கடைசி நாள் ஒன்று எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் 6ஆம் தேதி, அதுதான் கடைசி நாள். ஓகேயா, இதையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதாவது 29 துல்கதா 1445 அரபி டேட்டு. ஓகே, இதுதான் இப்போ உள்ள நியூஸு. இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் தேவை இருக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, நீங்கள் இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ளே போவோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 1:10 ஆயிடுச்சு. நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு மத்தியானம் சாப்பாடு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வேலைகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் ரூம்குள்ளே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி, நம்ம ஓனர் பொண்ணு வண்டி ரொம்ப நம்ம உடம்பு வேறு செல்லாமல் இருந்துச்சா, அதனால் வண்டி கழுவவே இல்லை. வண்டியை பாருங்கள், வண்டி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால் இந்த வண்டியை கழுவி விட்ருவோம். இந்த வண்டியும் கழுவிட்டு இந்த வண்டி நம்ம வண்டியும் கழுவணும். ஓகே, அதனால் இந்த வண்டியை உங்களை கழுவி விட்ருவோம்னு சொல்லிட்டு வாளியில் தண்ணிலாம் எட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ அப்படி கழுவி விட்டுட்டு இந்த வண்டியை கழுவி விட்டுட்டு இந்த வண்டியும் கழுவி விட்டு அப்படி நம்ம வண்டியும் சேர்த்து கழுவி விட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம போய் அப்படி சாப்பிட போயிடலாம். ஓகே, அப்படிலாம் கொஞ்சம் எனக்கு சார்ந்த ஆகிட்டுனா என்ன செய்யணும், குளிர் கொஞ்சம் அதிகமாக இறங்கிடும். ரொம்ப குளிர் ஆரம்பிச்சு நம்ம கழுவ முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதை கழுவி முடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டி கழுவி முடிக்கிறதுக்கே இவ்வளோ ஆகிட்டு, மணியை பார்த்தீங்கன்னா மணி 3:40 ஆயிடுச்சு. சரியா, 2 வண்டியும் கழுவிட்டோம். அதாவது ஓனர் பொண்ணு வண்டியும் என் வண்டியும் கழுவ இருந்துச்சு. ரெண்டையும் கழுவிட்டு இப்போ தான் வந்து முடிஞ்சால் கழுவிட்டு உட்காந்துருக்கேன். சாப்பிட்றக்காண்டி உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம அப்படி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட என்ன வந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. சாப்பாடு ரைஸ் வந்திருக்கு. அது போக இது என்னது, இது வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. அது போக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. இது வந்து என்ன, இது குழம்பு சாம்பார். இன்னைக்கு சாம்பார் வச்சு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே, சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட் என்ன டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அது போக ஊறுகாவும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் 2 வண்டியும் கழுவிட்டு வரவங்களும் போதும் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலை இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் வேலைகள் எதுவும் வரல. சரியா, இப்போ நைட்டு சாப்பாடு ரெடியாகி வந்துருச்சு. நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி வந்திருக்கு. இட்லி, தக்காளி சட்னி, மிளகு பொடி, சட்னி, இதில் வந்து சாம்பார் இருக்குது. ஓகே, இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 7:30 மணி ஆகுது. நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். ஒரு வேளை திடீர்னு மேடம் எங்கேயும் வந்து வெளியே எங்கேயும் போகணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்படி கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்போ என்ன ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நைட்டு வரைக்கும் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. எதுவும் ஒரு வேலையிலும் ஒன்றும் வரல. அதாவது நம்ம மத்தியானம் அந்த வண்டியெல்லாம் கழுவி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 3:30 மணி நாம் சாப்பிட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி 4 மணி 4:10 ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். இன்ன வரைக்கும் மணி 10 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் ஒன்றுமே வேலைகள்லாம் வரல. மேடம் எங்கேயும் வெளியே போகல. சரியா, அப்படின்னா நம்மளுக்கு வேலைகள் எதுவும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா சரியான குளிர் அடிக்குது இங்கே. அந்த குளிர்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் உடம்பு வேறு சரியாயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் வச்சவங்க திருப்பி நம்ம சரி பிடிச்சிட்டோம். ஓகே, அதனால் நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதுபோக எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. நம்ம சவுதியில் நடக்கிற விஷயங்களை அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்களில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியப்படுத்துங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.